Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வர் என்ற இடத்துக்கு வந்து இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இறங்கின உடனே ஒரு ஹோட்டல் கிரீன்ஃபீல்ட்னு சொல்லி ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ரூம் டூர் காட்டுற அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்காக வந்ததால ஜஸ்ட் இங்கே 1 ஹவரில் நம்ம எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிறது எங்கள் பிரதர்லாம் ரெடி ஆகிட்டாரு, மணியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, அங்கே எங்கள் சித்தி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இங்கே வந்து நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இந்த ஜேர்னி இந்த டே நமக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். இந்த டே நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருக்கக்கூடிய ஹோட்டல் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். பட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தது. இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் நேமு. ஸோ இங்கே வந்து பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆனியன் அண்டு இந்த கார்லிக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துலையே அப்படின்னா பூரி ஜெகநாத்தை சுற்றி கோவிலை சுற்றி ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனும் இந்த பூண்டும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். சரி வாங்க, இப்போ நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட போகலாம். ஹரே கிருஷ்ணா. நரசிம்மர் பாரு சூப்பராக வதம் பண்ணுறாருங்க. ஸோ நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். என்னென்ன டிஷ்ஷிங் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் என்னமோ எல்லாம் இந்த சொம்சா போண்டா தான் சாப்பிட்றானுங்க. நம்ம ஊர் ஐட்டம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா மசாலா தோசை ஆர்டர் பண்ணிருக்கோம். இங்கே வந்து இட்லி ப்ளஸ் சமோசா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பேர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பார்ப்போம். இட்லி எடுத்தாச்சு. இங்கே வந்து பட்டாணி குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து தக்காளி சாறு சட்னி கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து தோசையை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் சட்னி, இந்த பக்கம் தக்காளி சாஸ், இந்த பக்கம் இந்த சப்ஜி மாதிரி இருக்கு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு, மேலே வந்து பீட்ரூட்லாம் அழகாக சூப்பராக தூவி விட்டு மேலே வந்து இந்த தேங்காய்லாம் துருவி அழகாக சூப்பராக போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. மணியண்ணா, டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சித்தி? நீங்க பாப்சே அவர் தனியாக ஸ்பெஷலாக பூரிலாம் சாப்பிட்டுருக்காரு. எப்படி இருக்கு சம்சா? நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் நல்லா இருக்கு. ரேட் என்னன்னு தெரியல. ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஓகே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. இப்போ இங்கே ரசகுல்லாலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரசகுல்லாவும் ட்ரை பண்ணுங்க. சொல்லியிருக்கோம் ரசகுல்லா தான் வரப்போகுது. டீ சாப்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மறக்காமல் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஊர் சாப்பிட்றது வேறு, இங்கே வந்து இந்த ஊரில் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா மணியன்னா 2 1 முடிச்சுட்டு அடுத்து ஓடிட்டு இருக்காரு. அவர் டயட்ல இருக்காராமா, நானுமே டயட்ல தான் இருக்கேன். அதனால தான் 2 போதும் சாப்பிட்டு இருக்கேன். நீங்க நம்ம டயட்ல இருங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு எடுத்துக்கிட்டோம். மொத்தமா பில் எவ்வளவு வந்தது அப்படின்னா 750 ரூபா வந்திருக்கு. ஓவராலா பாக்கறச்சு ஓகே, அதாவது ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. குவாலிட்டி நல்லா இருந்தது, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இங்கேருந்து பியூர் வெஜ் ஹோட்டல் நம்ம பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நியர்பை, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வருது இந்த ஹோட்டலு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பிப்பிள் வில்லேஜ் தான் போக போகிறோம். இந்த பிப்பிள் வில்லேஜ் என்ன அப்படின்னா இந்த ஒரிசா மாநிலத்திலேயே மிக முக்கியமான ஒரு கைவினை பொருட்களை தயார் பண்ணி வியாபாரத்துக்கு கொண்டு வர இடம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆத்தரைஸ் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து அவங்க வியாபாரத்துக்கு கொண்டு வராங்க. அங்க பலவிதமான கைவினை பொருட்கள், ஹேண்ட்பேக்ல இருந்து சோ நமக்கு வந்து இந்த பூரி ஜெகநாத் இருக்காரு இல்லையா, இந்த சுவாமியோடைய டால், பல விஷயங்கள் அங்க வந்து நம்ம பாக்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாங்குறமோ இல்லையோ பட் போய் அழகா போய் பார்த்தா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டா அது அமைஞ்சிருக்கும். சோ இப்ப அதனால தான் போயிட்டு இருக்கோம். வாங்க லெட்ஸ் கோ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பிப்பிலி வில்லேஜ் வர போகிறோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிசைன் பண்ணி அந்த நுழைவாயில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா இந்த ஐ லவ் பிப்பிலி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதை வந்து அழகாக சூப்பராக வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான பிளேசஸ் தான் இது. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த பிப்பிலி அந்த வில்லேஜுக்குள்ளே நுழைய போகிறோம். இங்கேவே இவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா அங்கே போனால் இந்த கைவினை பொருள்லாம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஸோ அங்கே பிப்பிள் வில்லேஜ் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க சைனு. ஸோ அது வழியாக தான் நம்ம போகிறோம். நம்ம கேப் டிரைவர் அங்கே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிப்பிலி வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். வெல்கம் டு பிப்பிலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிப்பிலி வில்லேஜ் உள்ள வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைவினை பொருட்கள் செய்யப்பட்ட கடைங்க தான் இருக்குது. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா எல்லாமே ஒரே இடத்துல வச்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இந்த தெரு முழுக்க கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட கடைகள் அங்கங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் எந்த கடையில் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஸோ நானுமே அப்படி தான் பண்ண போகிறேன். வாங்க என்ஜாய் பண்ணலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் அந்த கைவினை பொருட்கள் கடை தான். ஸோ அந்த பக்கமும் அந்த கடை தான். ஸோ உங்களுக்கு இந்த பக்கமும் இந்த கடை தான் பாருங்க. சும்மா லைனாக வச்சுருக்கானுங்க. இல்லை அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் பாருங்க இருக்கா, இந்த பக்கம் இருக்கா பார்க்குறீங்களா? நான் இப்போ இந்த பக்கம் திருப்புறேன். இந்த பக்கம் பாருங்க இருக்கும்ண்ணா, கடை உள்ள போனால் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கமும் அப்படியே இருக்கு கடை. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு டிசைன்ஸ் பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா பூரி ஜெகநாத் பாருங்க. பேக் பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கில் பூரி ஜெகநாத் போட்டு இருக்கா போல பேகு. இங்கே பாருங்க, இந்த பேக்கில் பாருங்க பூரி ஜெகநாத். ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க.
எதை வாங்குவது எதை விடுவது என்பதே தெரியவில்லையே. இவ்வளவு பெருசு பாருங்க. அடேங்கப்பா. ஒரு கடைக்குள்ள வந்திருந்தேன். அந்த கடையில வந்து இந்த பூரி ஜெகநாத்தை வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க கையில தான் பண்றாங்க. அவங்க கையில பண்ணது இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ஸோ சைஸ் டிஃபரன்ஸ்ல வந்து உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ வாங்க பார்க்கலாமா? அழகா இருக்கு அப்படின்ட்டு. வாட் ஏ பியூட்டிஃபுல் இல்ல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு, சைஸ் இருக்கு. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுபடுது. ஸோ இதுதான் இந்த ஷாப்பு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்கன்றத பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதுதான் வந்து அவங்க கையில் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கு. இதோ இந்த ஸ்டேஜில் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பாதி வேலை முடிஞ்சிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. You buy something. Yeah. See. This is many hard work to make it. Okay. It take 2 or 3 hours. Uh-huh. You imagine it. How many difficult to make it. Okay. You take this 3 hours for one product. Uh-huh. One flower is make it only 3 to 4 hours. Lord Jagannath mukha face is different. Yeah, face different. Face difference. Face is different. Okay. Like this. You have to see. The face. It all are needles. Made from needles. Needles. Yeah. It's too many works. Like a sweater. Like a sweater stitching. Okay. The Wow. Only making charges. Oh. I got only making charge 250 each. Okay. If I included total price, it will 500 something. Oh ho ho ho. Mahaprabhu Jagannath advertise for all of our Indias. That's why we are giving 250. 250. Rupees. Okay. Just sample. This one only 1200 rupees. Oh ho ho. Pah. The Beautiful. making charges Uh-huh. only 500. Making 2 days for make it. You can't imagine it. I'm not telling lie. Just truth. It all are made from needles. 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 You imagine it. How Yeah. many? Take time. Yes. How many time we got? Yes, yes, yes. Only 500. Okay. It's a home Home room. Puja room. Yeah. Okay. ஒரு அற்புதமான ஒரு அம்பர்லாலாம் இருக்கு. This umbrella பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ கொடைக்குள் மழை இல்ல, கொடைக்குள் நிழல். சோ ரொம்ப நல்லா இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணுங்க. பையா இது எவ்வளவு இது? How much? 200. Friends இது 200 ரூபீஸ் சொல்றாங்க. வேணும்னா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. 100. Only 100. Aha. See what a beautiful. How much bhaiya this? 100 rupees. 100 rupees each. Each 100 rupees. Aha. Okay. Friends வந்தீங்கன்னா அந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை ஊசினால தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒவ்வொன்றுமே விஷயங்களை வந்து பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பொறுமை முக்கியம். பொறுமை இருந்தா மட்டும்தான் இது போல ஒரு விஷயங்கள் பண்ண முடியும். இன்னைக்கு மிஷின்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி கடைகளை பார்த்துருக்கீங்க, பார்க்க முடியும் உங்களால. ஆனா பட் கையில பண்ணக்கூடிய பொருட்கள் இங்க இருக்கு. அதை நீங்க தேடி பாருங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். If you buy anything in Pipli, Odisha, Lord Jagannath Puri, in our Applic Handicrafts War, please support my brother's YouTube channel, and is very good person. And note my number in Pipli Puri, 9861174237. Pipli Handicrafts Shop. My name is Pradeep. Thank you. Jai Jagannath. Jai Jagannath. எல்லோரும் வந்து தரமான பொருட்களை மனசுக்கு திருப்தியா வாங்கிட்டு போங்க. Thank you. Thank you.